கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, இப்படி பல ஐட்டமாக போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினிங் அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்குலாம் எவர்கிரீன் படமாக அன்பேவா முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர்கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுறான் ட்வீட் போகிறாங்க போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமாம், இப்போ அதுக்கும் இல்லை. இப்போ நம்ம கச்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை பண்ண நினைக்கிறோமா? ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆடு ரிசர்வ் இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாமே. ஒரு தமிழ் படம் மலேசியாவில் படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்குடைய வாழ்த்துக்கள். இப்போ வாகை புடிச்சதாக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக அவர் பேசும்போது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆளுங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. இது எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது வந்து ரெண்டும் உண்மை தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மை தான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கேயும் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள், நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனர்லாம் ஒரு டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க. ரேராக ஒரு படம் 2 படம் தான் ரேராக ஓடுது. அது கூட சின்ன படமாக இருக்கும், அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தியேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில்
ராஜன் சார், இதில் பேசி முடிக்கணும். ராஜன் சார், ராஜன் பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ப்ரொடியூசர்கிட்ட. ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 3 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்கு இதுவா வேலை? அது எப்படி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி புதுசுக்கு என்ன வேலையை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது. நானும் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜன் சாரும் பேசிட்டு இது பேசிலேயே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும்.